ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு ஜேர்னலிஸ்ட் மனோ. நான் மானசா. இந்த வீடியோவில் நாம் மரச்செக்கில் கடலை எண்ணெய் எப்படி தயாரிக்கிறாங்கங்கிறத பார்க்கலாம். நம்ம சேலம் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஆத்தூர் பக்கத்தில் மரச்செக்கில் எண்ணெய் தயாரிக்கிற ஒரு இடம் இருந்ததுங்க. அங்கே எண்ணெய் வாங்கலாம்னு போனோம். அப்படியே இதை உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு வீடியோ எடுத்தேன். இதில் ஒரு முறை அரைக்கிறதுக்கு 12 கிலோ கடலையை உள்ளே போடுறாங்க. அது அரைய அதை தள்ளி விட்டுட்டே இருக்கிறாங்க. இந்த மரச்செக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, நடுவில் ஒரு மரம் கட்டை மாதிரி இருக்குது இல்லையா, அது வாகை மரத்தில் செய்யக்கூடிய மரக்கட்டை. அது கடலை இல்லை, இது கூட ஏதாவது மிக்ஸ் பண்ணுறீங்களா? மிக்சிங்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். வெறும் கடலை, வேர்க்கடலை. ஒரு 12 கிலோ வேர்க்கடலையை உள்ளே போட்டு அரைக்கும் போது அதுல இருந்து ஒரு 5 லிட்டர் எண்ணெய் கிடைக்குதான். 12 கிலோ பிடிக்குமா? ஆனால் அதில் எவ்வளோ எண்ணெய் வரும்? 12 கிலோ போட்டிங்கன்னா ஒரு 5 லிட்டர். இந்த கடலை அரைச்சி வெளியில் வரக்கூடிய அந்த சக்கைன்னு சொல்லக்கூடிய புண்ணாக்கை அதையும் மாடுகளுக்கு தீவனமாக பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அதை மாடுகளுக்காக வாங்கிட்டு போவாங்க. அப்புறம் இங்கே எண்ணெயாக விழுகுது. இந்த எண்ணெயை 2 நாள் அப்படியே வச்சுருக்கணுமாம். அதுக்கப்புறம் தான் தெளியும். அதுக்கப்புறம் தான் வடிகட்டி பாட்டிலில் அடைச்சி விற்கிறாங்க. ப்ரைஸும் ஓரளவு ரீசனபிளாக இருந்தது. இந்த வேர்க்கடலையோட விலையை வச்சு தான் இவங்க நிர்ணயிக்கிறாங்க எண்ணெயோட விலையை கூட. அது அப்பப்போ மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. விலை ஏறி இறங்குற போது அதுக்கு தகுந்தவாறு எண்ணெயோட விலையும் ஏறி இறங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கலப்படம் எல்லாம் எதுவும் கிடையாது. கலப்படம்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பியூரான ஆயிலை நம்ம கண்ணு முன்னாடி ஆட்டி கொடுத்தாங்க. இந்த ஆயில் மில்லில் கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் என பல வகையான எண்ணெய்களையும் தயாரித்து விற்கிறாங்க. இந்த வெள்ளையாக எண்ணெய் மாதிரி விழுகுது பாருங்கள். இதில் அடியில் ஒரு அந்த கடலையோட அந்த கசடுன்னு சொல்லக்கூடிய இது படியுமாம். அது 2 நாள் அப்படியே வச்சுருந்து அதுக்கப்புறம் வடிகட்டி அதுக்கப்புறம் பாட்டில் அடைக்கிறாங்க. நம்ம போன போது கடலை எண்ணெய் மட்டும்தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. மற்ற 2 மெஷினும் அப்படியே நின்றுட்டு இருந்துச்சு. அதாவது தேங்காய் எண்ணெய் அப்புறம் நல்லெண்ணெய் தயாரிக்கக்கூடிய அந்த மெஷின் அது இயக்கலை. எல்லா வித எண்ணெயும் ஒவ்வொரு லிட்டர் வாங்கிட்டு நாம் அப்படியே கிளம்பிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ராகி ஃப்ளோர், அப்புறம் கம்பு மாவு, சோள மாவு அப்படின்னு எல்லா விதமான மில்லட்டுகள்லையும் மாவும் இங்கே தயாரிக்கிறாங்க. அதை அரைச்சி பாக்கெட் போட்டு சேல் பண்ணுறாங்க.
பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஜேர்னலிஸ்ட் மோனோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.